நிலா சோழன் என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் அவங்கள டார்ச்சர் பண்ற ராகவ சோழன் பொழந்து கட்டினது உங்களுக்கும் பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரமோக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். சோழன் அடிச்ச அடியில கையில கட்டும் தலையில கட்டும் போட்டுக்கிட்டு ஆபீஸ்ல வந்து உட்கார்ந்துருக்காரு எம்டி சேர்ல ராகவ். அப்ப நிலா வர்றாங்க. அப்ப ராகவ் சொல்றாங்க, நிலா ப்ளீஸ் சிட் இன் தி சேர் அப்படின்னு சொல்றாரு. உடனே நிலாவும் பரவாயில்ல எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க ராகவ், எனக்கு என்னோட கேபின்ல ஒர்க் இருக்கு அப்படின்னு சொல்ல உடனே ராகவோ உட்காருங்க நிலா, உங்ககிட்ட தான் நான் பேசணும்னு சொல்றேன் அப்படின்னு சொல்ல உடனே நிலாவோ உட்காந்துடுறாங்க. அப்ப ராகவ் கேட்குறாங்க, என்ன ஆஃபீஸில் இத்தனை பேர் வந்து என்கிட்ட நலம் விசாரிச்சாங்க, உங்களுக்கு அதை பற்றி தெரியுமா தெரியாதா, எனக்கு என்ன ஆச்சுங்கிறதாவது தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேட்குறாரு. உடனே நிலாவோ அது தட் இஸ் நன் ஆஃப் மை பிஸ்னஸ் ராகவ், உங்களுக்கு என்ன ஆனால் எனக்கு என்ன, நான் இங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு வர ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணுறேன் ஆன் டைமில், அதில் ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் கேளுங்க, இல்லைனா எனக்கு ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் எழுந்திருக்கிறாங்க. ஏன்னா ராகவ் தனக்கு லவ் டார்ச்சர் கொடுக்குறான், அவங்ககிட்ட இருந்து நம்ம டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு கரெக்டான வேலை நிலாவும் நினைக்க உடனே ராகவோ ஒரு நிமிஷம் நிலா, இதில் உங்களுக்கும் சம்மந்தம் இருக்குது, அதனால தான் உங்ககிட்ட நான் இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நிலாவும் வாட் யூ சே, என்ன சொல்கிறீங்க நீங்கள் இப்படி கையிலையும் தலையிலையும் கட்டு போட்டிருக்கிறதுக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது ராகவ் அப்படின்னு கேட்க உடனே ராகவ் சொல்கிறாரு, இதுக்கு காரணமே உங்கள் ஹஸ்பண்ட் சோழன் தான், என்னை நைட்டு அடின்னு அடித்து இந்த நிலைமைக்கு உட்கார வச்சிருக்காரு, அது உங்களுக்கு தெரியுமா இல்லை தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா மிஸ் நிலா அப்படின்னு கேட்க நோனோ நான் மிஸ்ஸஸ் நிலா சோழன், அதனால் நீங்கள் மிஸ் நிலான்னு கூப்பிட்றத இனிமேல் திருத்திக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திருக்கிறாங்க. அப்படியே நிலா தன்னோட ஃபைலை தூக்கிட்டு உடனே நிலா ஒரு நிமிஷம் இருங்க, நானும் என்னோட ஃபைனலாக ஒரு வார்னிங்கை சொல்லிடுறேன், இனிமேல் இந்த ஆஃபீஸில் உங்களுக்கு வேலை கிடையாது, எப்போ நீங்கள் சோழனை டிவோர்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி முடிவெடுத்தீங்களோ அந்த முடிவில் ஸ்ட்ராங்காகவும் அதே சமயம் நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறதுக்கு உத்தரவாதமும் கொடுத்தாதான் உங்களுக்கு இனிமேல் இங்கே வேலை, உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் கிடையாது, இந்த ஆஃபீஸில் நான் தான் எல்லாமுமே தெரியும் தானே, நான் பார்த்து யாருக்கு வேணும்னாலும் வேலை போட்டு கொடுக்கலாம், யாருக்கு வேணுனாலும் சீட்டை கிழித்து வீட்டுக்கு அனுப்பலாம், தெரியும் தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ராகவ். தன்னோட ரொட்டேஷனல் சேரை ஒரு ரொட்டேட் பண்ணிக்கிட்டே உடனே நிலா அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. என்ன ராகவ் சொல்கிறீங்க, அப்போ நீங்கள் பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி இல்லை இருக்குது, நான் இங்கே வேலையில் இருக்கணும்னா உங்களை லவ் பண்ணணும், உங்களை நீங்கள் கொடுக்குற லவ் டார்ச்சரை எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் மாதிரி எல்லாம் ரொம்ப டார்ச்சர் பண்ணி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்க உடனே ராகவும் டார்ச்சர் பண்ணல, கன்ஃபார்மா சொல்றேன், உண்மையிலேயே நீங்க என்ன லவ் பண்ணி கல்யாணம் பண்றதுக்கு சம்மதம் சொன்னா இந்த ஆஃபீஸ்ல வேலை, பை த பை முதல்ல அவனை டிவோர்ஸ் பண்ணி அவன் முகத்துல டிவோர்ஸ் நோட்டீஸை விட்டெறிஞ்சிட்டு வாங்க, உங்களுக்கு 1 மாசம் டைமிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ராகு. உடனே நிலா சொல்றாங்க, ஓஹோ அப்படியா, சரி நான் என்னோட முடிவை நான் இன்னைக்கு நைட்டு சொல்லவா அப்படின்னு சொல்றாங்க. உடனே நோ ப்ராப்ளம், யூ டேக் யுவர் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவும் சந்தோஷத்தில் எப்படியா இருந்தாலும் நிலா நமக்கு சொல்லித்தான் ஆகணும், ஏன்னா அவளுக்கு இப்போ நல்ல ப்ரமோஷனில் நல்ல பேர் வாங்கி இப்போ தான் அவங்களோட டியூட்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிக்கிட்டு வரும்போது யாராவது அதை வேண்டான்னு சொல்லிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதே சமயம் உங்கள் ஹஸ்பண்ட் சோழன் கிட்ட இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிடாதீங்க நிலா அப்படின்னு சொல்ல உடனே நிலா சிரிச்சுக்கிறாங்க. என்ன ராகவ் பயமா அப்படின்னு உடனே ராகவோ எனக்கு என்ன பயம், பயம்லாம் இல்லை, உங்களுக்கு வேலையா இல்லை உங்களுக்கு சோழன் அப்படிங்கிற அந்த ஒன்றுக்கு உதவாக்கிற புருஷனான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க மிஸ் நிலா அப்படின்னு சொல்ல உடனே அதான் நான் இன்னைக்கு நைட்டு வந்து உங்களுக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் கிளம்பி நேராக வீட்டுக்கு போயிடுறாங்க. அதே சமயம் வீட்டுக்கு போய் சோழன் கிட்ட சொல்கிறாங்க, சோழன் நீங்கள் ராகவை அடிச்சிங்களா அப்படின்னு கேட்க உடனே ஆமாங்க, அந்த பொறுக்கி பையனை அடிக்காமல் என்ன பண்ணுறது, நீங்களே எனக்கு உன்னை பிடிக்கலடா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா, என் புருஷன் சோழன் இருக்காண்டா அப்படின்னு எத்தனை அழுத்த திருத்தமாக சொன்னீங்க, அதை கூட புரிஞ்சுக்காம திரும்ப ஏன் பொண்டாட்டிக்கு டார்ச்சர் கொடுத்தா அப்புறம் நான் போய் அடிக்காம என்ன, அப்படியே ஆரத்தி காமிச்சு பூஜையா பண்ண முடியும், நீங்க வேறங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கிட்ட சொல்றாரு சோழன். அதனால இப்ப என்ன ஆயிருக்கு தெரியுமா சோழன் அப்படின்னு கேட்க உடனே சோழன் சொல்றாரு, என்னங்க ஆயிருக்கும், நான் கரெக்டா தானே என்னோட வேலையை பண்ணினேன், இதுக்கும் மேல இதுல என்ன ஆகிறதுக்கு என்ன இருக்கு, எதுவா இருந்தாலும் அது என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் கேட்க அந்த ராகவ் என்னோட சீட்டை கிழிச்சு வீட்டுக்கு அனுப்புறதா வான் பண்ணி இருக்கான்
இருக்கான், நீங்கள் போய் எதுக்கு தேவையில்லாமல் அடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் கேட்க உடனே சோழன் சொல்கிறாரு, இதை பாருங்க, நீங்கள் இது வரைக்கும் எத்தனையோ விஷயத்தில் என் மேலே பழி போட்டிருக்கீங்க, பொய் சொல்கிறேன்னு சொல்லி கோவப்பட்டிருக்கீங்க, அதில் எல்லாம் நியாயம் இருக்குது. ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் செஞ்சது நியாயமே கிடையாதுங்க. என்னை தவிர வேற எந்த ஆம்பளையாக இருந்தாலும் இதைத்தாங்க பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்ல உடனே நிலா சொல்கிறாங்க, அவது உண்மையாக கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்களுக்கு தானே சோழன், அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் நமக்கு தான் டிவோர்ஸ் ஆக போதே, நம்மளோட தான் பொய் கல்யாணம் தானே, நாடக கல்யாணம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்ல உடனே ஹர்ட் ஆகி அப்படியே மடார்னு எழுந்திரிச்சு நிற்கிறாரு சோழன். அப்போ என்ன சொல்கிறீங்க, போங்க போய் அந்த ராகவ் கூடவே கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருங்க. இதுக்கும் மேலே என்ன, நீங்கள் இப்படியும் பேசாமல் அப்படியும் பேசாமல் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காதீங்க. நாளைக்கு ஹியரிங்க்கு வருதுல்ல, நான் உறுதியாக டிவோர்ஸ் வேணும்னு போன டைம் சொன்னதில் கான்ஸ்டண்ட்டாக இந்த வாட்டியும் சொல்லி டிவோர்ஸ் வாங்கிக்கிறேங்க அப்படின்னு சொல்ல உடனே நிலா கையை பிடிச்சு இழுத்து சோழன் கிட்ட சொல்கிறாங்க, இதை பாருங்க, நான் என்ன முழுசாக சொல்ல வரேங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நிலா, என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்க, எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப நிலா தன்னை டீஸ் பண்ணுறதை புரிஞ்சுக்கிட்டு டிவோர்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரியே சும்மா சும்மா வேணும்னே டீஸ் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு சரி நம்ம கிளம்பிடுவோம் அப்படின்னு அந்த இடத்த விட்டு நகர பார்க்க கையை இழுத்து பிடிச்சு அப்படியே நிலா சோழனை கட்டி அணைக்கிறாங்க. இதை பாருங்க, அந்த ராகவுக்கு கண்டிப்பாக நம்ம யாருன்னு பதிலடி கொடுத்தே ஆகணுங்க. அவனை போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி அவனோட உண்மையான அந்த மாதிரி கேடுகட்ட புத்தியை, அதான் அவனை கல்யாணம் பண்ணிக்கலைன்னா என்னோட வேலையை கிழிச்சிருவானா, அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்கிறத பார்க்கணும், வாங்க நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சோழனை கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க உடனே அந்த இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு, என்னம்மா நீ தானே அதான் இந்த சோழனை விருப்பம் இல்லாமல் கல்யாணம் பண்ணிட்ட, அதுவும் அப்போதைக்கு அவசரத்துக்காக பண்ணிக்கிட்ட, டிவோர்ஸ் வேணும்னு சொல்லி இப்போ டிவோர்ஸ் அவங்க கேஸ் கோர்ட்டில் இருக்குல்ல, அதனால தானே அவர் உங்ககிட்ட அப்படி பேசியிருக்காரு. என்னைக்கு இருந்தாலும் நீங்கள் சோழனை டிவோர்ஸ் பண்ணத்தானே போகிறீங்க, அப்போ நீங்கள் அவர்கிட்ட பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே, அப்புறம் ஏன் சோழனை இப்படியெல்லாம் நீங்கள் டீஸ் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுக்கும் சோழனுக்கும் ஏற்கனவே கல்யாணம் பண்ணி வச்சு சோழனோட ஃபேவராக பேசின அந்த கான்ஸ்டபிள் சொல்ல உடனே நிலாவும், யார் சார் சொன்னாங்க, நான் அந்த கேஸை மேடம் கிட்ட சொல்லி வாபஸ் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு, அது சோழனுக்கே தெரியாது அப்படின்னு சொல்ல உடனே என்னம்மா சொல்கிறீங்க, டிவோர்ஸ் கேஸை நீங்கள் வாபஸ் வாங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்க, ஆமாம் சார், ஆமாம், எனக்கு சோழனை ரொம்ப பிடிக்கும், அதனால் என்னை டார்ச்சர் பண்ணுற அந்த ராகவை நீங்கள் முதல்ல வந்து அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுற, நீங்கள் அவன் மேலே உடனே கேஸ் ஃபைல் பண்ணி அரெஸ்ட் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் சொல்கிறாங்க. அதே சமயம் இன்ஸ்பெக்டரும், அப்படியாம்மா வாங்க, இப்படியெல்லாம் நீங்கள் உறுதியாக சோழனை தான் கல்யாணம் பண்ணியிருக்க, அவன் தான் என்னோட புருஷன்னு சொல்லி உறுதியாக இருக்கிறதுல எனக்கும் ரொம்ப சந்தோஷம்தான், இதுக்காக தானே சோழன் அவ்வளவு கஷ்டப்பட்ட, அப்படி எப்படியோ சாதிச்சிட்டப்பா சோழா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வாழ்த்து சொல்ல நிலா, இப்படியெல்லாமா ஒரு முடிவு இருந்திருக்கு எனக்கே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆகி சரி சரி அப்படிங்கிற மாதிரி அங்கே சோழனும் சந்தோஷத்தில் இருக்க நிலா ராகவ் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க அன்னைக்கு நைட்டு நேராக வீட்டுக்கு போய் கதவை தட்டி ராகவை அரெஸ்ட் பண்ணுறாங்க போலீஸ். வேலைக்கு வர இடத்துல ஒரு பொண்ணுக்கு கல்யாணமும் லவ்வும் பண்ண சொல்லி எப்படி அவனால் டார்ச்சர் கொடுக்க முடியுது, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை, நீ எல்லாம் என்ன படித்து கிழிச்ச அப்படின்னு சொல்லிட்டு 2 தட்டு தட்டி ராகவை போலீஸில் பிடிச்சு கொடுத்து அங்கே நிலாவும் சோழனும் நிற்கிறாங்க. உடனே சோழன் சொல்கிறாரு, என்னடா என்ன நான் உனக்கு கொடுத்த அடி பத்தலைன்னு போலீஸ் அடி வேணும்னு தானே திரும்பவும் என் பொண்டாட்டிக்கிட்ட அப்படி நடந்துக்கிட்ட, இன்னொன்று தெரியுமாடா, அவள் என் பொண்டாட்டி, ஏன்னா எங்கள் 2 பேத்துக்கும் நடந்த டிவோர்ஸ் கேஸை அவளுக்கு நோட்டீஸவே கிழிச்சு வீசி கேஸே எதுவும் இல்லாமல் பண்ணியிருக்கா, அது எனக்கே தெரியல, இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சோழன் பின்னாடி திட்டுறாரு ராகவை. உடனே நிலா சொல்கிறாங்க, இது உங்களுக்கு மட்டும் இல்லை ராகவ் பனிஷ்மெண்ட்டு, உங்களை போல் யார் யார் வேலைக்கு வர பொண்ணுங்க கிட்ட அவங்க பிடிக்கலைன்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறமும் டார்ச்சர் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் ஆன பனிஷ்மெண்ட்டாக இருக்கட்டும், இந்த கேஸு கண்டிப்பாக தமிழ்நாடு முழுக்க திருப்பி பார்க்குற அளவுக்கு நான் ஸ்ட்ராங்காக நின்று உங்கள் மேலே ஃபைல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்ல அதிர்ச்சியாகி, ஐயோ நம்ம தேவையில்லாமல் இந்த நிலா கிட்ட பேசி இப்படி மாட்டிக்கிட்டோமேனு சொல்லி அங்கே போலீஸ் அடிக்கிற அடியில் அப்படியே ஜீப்பில் ஏறி ஸ்டேஷனுக்கு தள்ளிட்டு போகிறாங்க ராகவை.